Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா? நன்றாகத்தான் நிற்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மனையால் அதிர்ஷ்டம் யாருக்கு, இதன் தலைப்பு. அதாவது நல்ல அதிர்ஷ்டகரமான வீடு அமையும் யோகம் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு வீடை ஒன்று வாங்குவாங்க, இல்லை குடி போவாங்க வாடகை வீட்டுக்கு கூட. அங்கே போனதுலேருந்து அவங்க லைஃபே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, முன்னேற்றம் அடைகிறது, குழந்தை பிறக்கிறது, அடுத்தடுத்து இவங்க சொத்து சேர்க்கறது, வளர்ச்சி அடைகிறது, முன்னேற்றம் அடைகிறதுன்னு நிறைய அமைப்பு. அதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான மனை அமைகிற யோகம். மனை அப்படின்னம்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வாங்கக்கூடிய இடங்கள் தான். அது பெரிய சொத்தாக இருந்தாலும் சரி, சின்ன சொத்தாக இருந்தாலும் சரி, மனை அமையும் யோகம். அதிர்ஷ்டகரமான மனை யாருக்கு அமையுது? நிறைய ஜாதகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டி வீணாக போவாங்க. உண்மை அதுதான். சரியான யோகமான அமைப்பு இல்லாததுனாலேயே வீட்டை கட்டி லோனை வாங்கி அதை வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த லோனை கட்ட முடியாமல் நஷ்டப்பட்டு விற்றுட்டு போகிறவங்க நிறையா இருக்கும். இன்றைக்கு சேலுக்கு வரக்கூடிய நிறைய பழைய வீடுகள், பழைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாங்க முடியாமல் விற்றுட்டு போகிறவங்க அதில் கிட்டத்தட்ட 60% பேர் இருப்பாங்க. லாபத்துக்கு விற்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதுலேயும் சிலருக்கு வந்து வருஷ கணக்கில் விற்கவே விற்காது, போட்டு கிளுன்னு இழுத்துட்ருக்கும். அப்போ அதிர்ஷ்டகரமான மனை அமைவது நம்ம ஜாதகத்தினுடைய அமைப்பில் தான் இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்திற்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு, இது இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கலாம், ஒருத்தர் பார்த்துக்கலாம், செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்க்கலாம். இந்த 3 விதியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கு ஸ்பெஷலாக 3 பார்வை இருக்குது, சுக்கிரனுக்கு அது கிடையாது. செவ்வாயுடைய 8ஆம் பார்வையை லூஸில் விட்டுருங்க, அது வந்து நல்ல பார்வை இல்லை. 7 மற்றும் 4 இந்த ஸ்தானப்படி செவ்வாய் பார்க்கலாம். இப்போ 7ஆம் இடத்த செவ்வாய் பார்த்து சுக்கிரன் அங்கே இருந்தாருன்னா பதிலுக்கு சுக்கிரனும் திருப்பி செவ்வாயை பார்த்துருவாருங்கனால இது ஒரு கான்செப்ட், சமசப்தம பார்வையாயிடும். 4ஆம் பார்வையால் செவ்வாய் சுக்கிரனை பார்த்தா செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்க்கும் விதி ஏற்படும். ஸோ மெயின் கான்செப்ட், சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், ஒருத்தர் பார்த்துக்கலாம், செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்க்கலாம். அந்த பார்வை 8வது பார்வையாக இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இந்த அடிப்படையில் இருந்து சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்திலிருந்து வலுவடைந்திருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வீடும் அமையும், மனையும் அமையும். இவங்க குடியிருக்கிற வாடகை வீட்டை கூட காலி பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதையும் சும்மா பேருக்காவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சம், இவருக்கு மேசத்தில் சுக்கிரன். செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்த்துட்டு இருப்பார். சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் வந்து பெருசாக வலிமை அடையலை. சுக்கிரன் திருப்பி செவ்வாயை பார்த்துருக்க மாட்டார், செவ்வாய் மட்டும்தான் சுக்கிரனை பார்ப்பார். சுக்கிரன் அமர்ந்த வீட்டின் அதிபதி உச்சங்கனால உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகங்கிற ஒரு வலு இவருக்கு உண்டு. இவர் வந்து செவ்வாய் திசையில் ஒரு சின்ன லெவலில் ஒரு கடை ஆரம்பித்தார். அதிர்ஷ்டகரமான கடையாக இருந்தது அது. அந்த கடை ஆரம்பித்த நேரத்துலேருந்து வளர்ச்சின்னு மேலே போய் அதுக்கப்புறம் சொந்தமாக 2-3 பில்டிங்லாம் வாங்கிட்டார். ராகு திசையிலையும் கண்டினியூலி க்ரோத். ஆனால் அந்த 10க்கு 10 கடையை இன்னைக்கு வரைக்கும் காலி பண்ணவே இல்லை. இங்கே தான் என் லைஃபே ஆரம்பிச்சிச்சு, அதிர்ஷ்டமான இடம், நான் விடவே மாட்டேன். எவ்வளோ வாடகை ஏற்றினாலும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பார். ஈவன் அந்த பில்டிங்கே வேலைக்கு கேட்டார், பில்டிங் ஓனர் இவரோட பெரிய ஆளுங்கிறனால கொடுக்கல. இதுதான் சூட்சமம். இந்த அதிர்ஷ்டகரமான மனை அமைவதில் செவ்வாய் சுக்கிரனுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பானது. இந்த செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு பிருகுமங்கல யோகங்க. பூமிகளுக்கு காரக கிரகம் செவ்வாய், பூமிக்கு காரகர். அதிர்ஷ்டமான யோகமான மனை அமையறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடியவர் செவ்வாய். இந்த சுக்கிரன் அதை லக்ஸரியஸாக மாற்றி தரப்போகிறவர், வளர்த்து விடக்கூடியவர்.
அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு கொண்டு இவங்க பங்கப்படாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இங்கே நடுவில் குறுக்க இந்த கௌசிக்கு வரலாமாங்கிற மாதிரி ராகு கேது வந்துடுறது, சனி செவ்வாயை பார்த்துடுறது, சனி செவ்வாய் சேர்ந்துடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த அளவுக்கு அது அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த ஒரு யோகம் உங்களுக்கு முழுமையாக செயல்படணும்னாலும் அங்கே அதிர்ஷ்ட குறைபாடுகளை தரக்கூடிய கிரகங்களின் தொடர்புகள் வரக்கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி, ஒருத்தர் விருச்சிகத்தில் ஆட்சி, சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி. இப்போ 2 பேர் சமசப்தமும் பார்த்துக்கிறாங்களா? ஸோ இப்போ இது பிருகுமங்கல யோகம் ப்ளஸ் நல்ல அதிர்ஷ்டமான அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இங்கே செவ்வாயை சனி பகவான் கன்னியிலேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கன்னியிலேருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக டைரக்டாக பார்க்குறாரு செவ்வாய். அடுத்தது சுக்கிரனோட சூரியன் 2 டிகிரிக்குள்ளே இருக்க இங்கே செவ்வாய் வக்கரகதியும் அடைகிறார். இப்போ பாருங்கள், இந்த முதல்ல சொன்ன விதிப்படி இது யோகம். ஆனால் 2வது சொன்ன இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு இதை டோட்டலாக ஒன்றுமே இல்லாத அமைப்பாக போயிடுச்சு. இதுவும் ஒரு உண்மையான ஜாதகம் தான். இவர் 4 தடவை இடம் வாங்கி ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையாகி அதை விற்று வெளியில் வர்றதே வேலையாக வச்சுட்ருப்பார். ஸோ கிரகங்கள் யோகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்றால், ஒரு அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்றால், ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்றால், அங்கே யோக பங்க நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதியையும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா யோக பங்கு நிறைய பேர் ஜாதகத்தில் இதுதான் கன்ஃபியூஸ். சார் ஜோசியர் சொன்னாருங்க, இந்த இது இருந்துச்சு, பிருகுமங்கல யோகம் இருந்துச்சு, கஜகேசரி யோகம் இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னா அங்கே உள்ள இந்த மாதிரி ஒரு யோக பங்கம் ஏற்பட்டு. ஸோ யோக பங்கம் இல்லாமல் செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாக அமைய பெற்றால் அதிர்ஷ்டகரமான மனையமையும் யோகிதைகள் உண்டாகும். அந்த மனையின் மூலமாக, அது வாடகை கட்டடமாக இருந்தாலுமே சரி, உங்கள் தசாபுத்தி நடத்துகிற காலம், தசை நடத்துகிற காலம் வந்துச்சுன்னா அற்புதமாக வீடு அந்த ஒரு அமைப்புனாலேயே நல்ல முன்னுக்கு வந்துடுவாங்க. சரியான வாஸ்து உள்ள இடம், வாஸ்து அப்படியே ஜெயிக்க வைக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு அமையும். அங்கேருந்து அடுத்துன்னு கட்டமாக நகர்ந்து ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவாங்க. இதை டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த வாடகை கட்டடத்தை கூட மாற்ற மாட்டாங்க. கடைசி வரைக்குமே அப்படியே இருந்து சாதிப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதே மாதிரி 4ஆம் அதிபதி உங்களுக்கு வீடு வாசல் மனையை தரக்கூடிய, சொத்து தரக்கூடிய இந்த 4ஆம் அதிபதி பங்கப்படாமல் வலுத்திருந்தார்னாலும், ஜாதகத்தில் பங்கமே இல்லாமல் அவர் எந்த விதத்துலையும் கெட்டு போகாமல் வலுவாக இருந்தார்னாலும் அதிர்ஷ்டகரமான மனை அமையும், சொத்துக்கள் அமையும், முன்னேற்றம் கிடைக்கும். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல சுக்கிரன் செவ்வாயினுடைய அமைப்பு. இல்லை சுக்கிரன் செவ்வாய் ஒருத்தர் பார்த்துக்கலாம். செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்க்கலாம். அதில் 8ஆம் பார்வை இருக்கக்கூடாது. இன்னொன்று, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பவரில் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். கன்னி செவ்வாய் கடலும் வத்தும்னு ஒரு விதி உண்டு. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இந்த கன்னியில் செவ்வாய் இருந்து, ஒரு சிம்மலக்கண ஜாதகர் கன்னியில் செவ்வாய் இருந்து உச்ச சுக்கிரன் மீனத்திலிருந்து அவரை நேரடியாக பார்க்க, லக்னாதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம். இது ஒரு அருமையான ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவரோட ஜாதகம். இவர் கைராசியான ரியல் எஸ்டேட்காரன்னு பேரே வாங்கிரு. இவர்கிட்ட இடம் வாங்கிறதுக்கே போட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதகம் சுக்கிரதசை நடந்துட்டு. இதில் கன்னி செவ்வாய் கடலும் வத்துங்கிற விதி இங்கே செல்லுபடி ஆகலை. காரணம் என்ன? அவருடைய கிரக அமைப்புகள். சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், லக்னத்துக்கு தனஸ்தானத்தில் இருக்கார், எல்லாத்தையும் பெற்றுத்தர லக்னாதிபதி உச்சமாக இருக்கார். இந்த சூட்சுமங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இப்போ மேச லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சந்திரன் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா கண்டிப்பாக நல்ல அதிர்ஷ்டமான மனைவி. ஒரு ரிஷபத்தில் உச்சமாக இருந்து, பௌர்ணமி சந்திரனாக இருந்து, கடகத்தில் ஆட்சியாக இருந்து, வளர்பிறை சந்திரனாக இருந்து, எந்த இடத்துல இருந்தாலும் 6, 8, 12 மறையாத பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா அதிர்ஷ்டமனை உண்டு. இந்த 6, 8, 12 அதுலேயும் குறிப்பாக 6, 8 எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ஒரு துர்ஸ்தானங்கள். அது நம்மளை ட்ரைனேட் பண்ணி விட்டுரும், அதாவது காலி பண்ணிவிடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி சூரியன் பங்கப்படாமல் வலுத்திருந்து, திக்பலம் அடைஞ்சிருந்தால், ஆட்சி அடைஞ்சிருந்து, சுபகிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அதிர்ஷ்டம் அடையும். மிதுன லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி புதனே வழுக்கும் போது அவர் பெருசாக ட்ரைன் ஆகாமல் பெரிய பாவிகளோடு சேராமல், இது சூரியனோடு சேர்றது நெகட்டிவ் இல்லை, ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டா கூட அவர் அவ்வளோவா பாதிக்கப்படுறதில்லை. பட் ஆனால் அது அதிர்ஷ்ட மனையை கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி இருக்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கணும். சுக்கிரன் பங்கப்படாமல் சிறப்பாக அமர்ந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்ட மனை அமையும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்லா வழுக்கணும். செவ்வாய் வழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அதிர்ஷ்ட மனை அமையும். கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு வழுக்கணும். அம்ச யோகம்
ப்ளஸ் கேந்திராதிபத்திய தோஷம் எல்லாமே கொடுத்தாலும் குரு ஒழுங்காக இருந்தால் தான் இவர்களுக்கு நல்ல மனை அமையும் யோகிதை உண்டாகும். பாருங்க 4ஆம் அதிபதி பாதகாதிபதி. அதனால தான் கன்னி லக்னக்காரங்க நிறைய பேர் வீடு கட்டி வீணாக போவாங்க. கட்டின வீட்டை விற்கிறது, திருப்பி வீடு வாங்குறது, திருப்பி விற்கிறது. இவங்க ஒரு 30 வருஷத்துக்குள்ள இதை 4 வாட்டியாவது செஞ்சுருவாங்க. பாதகத்தை குரு அங்கேருந்து தருவார். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் வலுத்தான பழைய இடங்களை, பழைய வீடுகளை, பழைய குடோன்களை வாங்கி அதை அதிர்ஷ்டகரமானதாக மாற்றும் தன்மை கொண்டவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே பழைய பொருள் ராசியாக இருக்கும். துலாம்னாலே பழைய பொருள் ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி உச்சமாகிற வீடு இல்லையா? விருச்சிகத்துக்கும் சனி பகவான் தான். இவங்களுமே பழைய பொருட்களை வாங்கி பாலடைஞ்ச வீடுகளெல்லாம் வாங்கி புதுப்பிச்சு டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. சனி நல்லா இருந்தாருன்னா இவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும். தனுர் லக்னத்திற்கு குரு பகவான், அவரே 4ஆம் அதிபதியாக வர்றதுனால அவருடைய வலிமை ரொம்ப முக்கியம். அவர் வலுத்திருந்தால் அதிர்ஷ்டகரமான மனை அமையும். முதல் பகுதி அதிர்ஷ்டகரமான மனைக்கு குரு சுக்கிரனும் செவ்வாய் தான். 2ஆம் நிலையில் தான் இந்த 4ஆம் அதிபதியினுடைய வலுங்கிறத எடுத்துக்கணும். மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வலுத்திருப்பது அருமையான அற்புதமான அதிர்ஷ்டகரமான வீடு மனை கடை யோகத்தை கொடுக்கக்கூடியது. கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் வலுத்திருப்பது, சுக்கிரன் வலுத்திருக்கும் போது அதிர்ஷ்டகரமான மனை யோகம் இருக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு புதன் வலுத்திருப்பது, இவங்களும் அதே மாதிரி கதை தான். கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய புதனே மனை யோகத்தையும் கொடுப்பாருங்கிறனால ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய 4ஆம் அதிபதினால் கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்பை விட சுக்கிரன் செவ்வாயினால் கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் நிரந்தரமானது. இது அனுபவ உண்மை. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு கொண்டு இருவரில் ஒருவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவோடு அமர்ந்து இருந்து அவர்களின் தசை உங்களுடைய செயல்படும் வயதுகளில் வந்தால் கட்டாயம் அதிர்ஷ்டகரமான வீடு மனை தோட்டம் துறவு அமையும் யோகிதை உங்களுக்கு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.